பேலேகு என்பது ஒரு நபரின் பெயர். இந்த பெயரின் அர்த்தம் பிரிவு என்பது ஆகும். பிறகு நடக்கப் போகும் சம்பவத்திற்கு முன் அடையாளமாக இந்த பெயர் இவருக்கு இடப்பட்டுள்ளது. இந்த பெயருக்கு உட்பட்ட இந்த நபர் தேவனுக்கு விரோதமானவரோ அல்லது கொடுமையான குணம் உடையவரோ அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாதவரோ அல்ல. ஆனால் இவர் பிறந்த நாட்களில் ஒன்றாய் இருந்தவைகள் பிரிந்தது. அதற்கு வேதத்தில் 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஏபேருடைய 2 குமாரர்கள் 2 இனங்களாக பிரிந்தார்கள் என்றும், மற்றொன்று பாபேல் என்ற இடத்தில் மக்கள், மொழி, தேசம் என்று பிரிந்ததையும் குறிப்பிடுகின்றது. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் இருந்தாலே போதும். நீதி, அநீதி, உண்மை, பொய், நல்லது, கெட்டது, பரத்துக்குரியது, பூமிக்குரியது பிரியும். இனமாக, கூட்டமாக, மொழியாக, தேசமாக உருவாகும். அதாவது உன் காலத்தில் நடக்க வேண்டியவைகள் அனைத்தையுமே தேவன் நடத்தி முடிப்பார். இன்று காலை நான் எழுந்திருக்கும் போது ஆவியானவர் பேலேகு என்ற பெயரையும் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது என்பதையும் எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி தெளிவாக இந்த வார்த்தைகளை கொடுத்தார். என்னுடைய திருமணம் மற்றும் ஊழியத்தின் பாதையில் எனது 18 வயதிலிருந்து சத்திய வசனத்தை நான் படிக்க நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் ஊழியமும் சபையாரும் சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்பது எனது தீராத மனதின் ஆழத்தில் கிடக்கும் பாரம். எந்த சொல்லும் செயலும் அதன் அடிப்படையில் இருக்க ஏவப்படுகிறேன். என்னிலோ குடும்பத்திலோ சபையிலோ சத்தியமில்லாத பகுதிகள் காணப்படுகிறது என்றால் அதற்காக நான் தேவ சமூகத்தில் விடும் கண்ணீருக்கு அளவே இல்லை. நான் அவைகளில் இருந்து மீண்டு வருவது குறைந்தது 2-3 நாட்கள் அல்லது வாரங்கள் அல்லது அநேக நாட்கள் ஆகும். நான் அழ வேண்டும் என்று அழமாட்டேன். என்னை பார்க்கும்போது அழுகின்ற ஒரு நபர் போலவே இருக்க மாட்டேன். என் நாட்களில் அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வசனத்தை விட்டு வெளியே போகிற விருப்பம் எனக்கு எதுவுமே என்றுமே இல்லை.